இன்னும் என்ன அம்மாவை காணுமே? ஏன் சமையல் அம்மான்னு வரலையே? பெரியாவுக்கு காப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் மருந்து கொடுக்கணுமா இல்ல மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் காப்பி கொடுக்கணுமா தெரியலையே. என்ன கேட்டா நானும் அம்மாவுக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன். அவங்க வந்து இன்னைக்கு என்ன சமையல் பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் ஏன் வேலையை ஆரம்பிக்க முடியும். காருக்கு பெட்ரோல் போடணும். கூப்பன் அம்மா கையில எல்லாம் இருக்கு. எப்ப வர்றாங்களோ தெரியலையே. ஐயோ, பெரியா மறுபடியும் பெல் அடிக்கிறாரு. ஐயோ, ஏண்டா குத்துக்கல்லாட்ட நிக்கிறீங்க? பெரியவர் மணி அடிச்சது காதுல கேட்கல? கேக்குது, அம்மா வேணும் காணுமே. அதுக்காக காபி கூட கொடுக்காம அவரை கொல்றீங்களா? மணி அடிச்ச நேரம் எதுவும் நடக்கல, அப்புறம் பெரிய உங்க வேலைக்கு மணி அடிச்சிருக்காங்க. போடா, முதல்ல காபி கலந்து கொண்டு போய் கொடு. எங்கடா தொலைஞ்சிங்க எல்லாரும்? எவ்வளவு நேரமா மணி அடிக்கிறது? அம்மா என்ன வரலீங்க? அம்மா இன்னும் வரலையா? இல்லைங்க. இத முன்னாலே சொல்லப்படாதா முண்டா? சக்கரை எங்க? ஐயா, உங்களுக்கு சக்கரை அடச்சி போ. சக்கரை உண்டா? போடா. சரிங்க. அயோக்கிய பசங்க ஏதோ புள்ள தாச்சிக்கு சொல்ற மாதிரி அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத சக்கரையை சாப்பிடாத. சக்கரை சாப்பிடாம எவங்கிட்ட இனிப்பா பேசக்கூட முடியலையே. கொண்டா கொண்டா கொண்டா, போடு போடு. அடச்சி 6 ஸ்பூனை போட்டு தொலைய. உங்க அப்பா விட்டு சொத்தா போகுது. சக்கரவர்த்தின்னு பேரு, சக்கரையை கண்ணால கூட பார்க்க முடியல. டேய், உனக்கு ஒண்ணு சொல்லி வைக்கிறேன். நாளையில இருந்து ராதா வர்றதுக்கு முன்னால நீதான் காப்பி கொடுக்கணும், சர்க்கரை அதுல கொட்டணும். அடுத்த மாசத்துல இருந்து உனக்கு ஏத்துற சம்பளம் 10 ரூபாய் அதிகம். சரிங்க, போ. கொண்டா. வாராதா? ஏன் லேட்டு? என்ன அப்படி பாக்குற? சக்கரை இல்லாத காப்பி தான். இந்த காஃபில சர்க்கரையே போடல, சர்க்கரையில தான் காஃபியே போட்டிருக்கு. உங்களுக்கு இருக்கிற சர்க்கரை வியாதிக்கு இந்த டேஸ்ட் போறாது. இன்னும் கொஞ்சம் சர்க்கரை போட சொல்லட்டா? சகாயா, வாங்க சார், வாங்க. பெரியவர் ஏதோ ஆசைப்பட்டு சர்க்கரை கேட்டா கொஞ்சமா போடுறது, நிறைய இல்ல போடணும். சரிம்மா. என்ன சரிம்மா? அவர் ஆரோக்கியமா இருந்தா தானே நாமளே நல்லா இருக்க முடியும். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி செஞ்ச வேலையே போயிடும். ஜாக்கிரதை. என்ன ஏண்டா பாக்குற? அம்மா, நீதான் என்ன காப்பாத்துற. இந்த பயல்கள்லாம் இப்படித்தான், இப்படியே சர்க்கரையை கொடுத்து கொடுத்து என்ன உயில எழுத வச்சிருவானுங்க போயிருக்கு. முதல்ல இந்த பய சம்பளத்துல 10 வெட்டு. ஆமா, அப்புறமா நீங்க 20 வெட்டுவீங்க. ஆமா. என்ன பாக்குற? போய் சர்க்கரை இல்லாத காஃபி கொண்டா. சரிம்மா. சின்னதுரை முடிச்சிட்டார? இன்னும் இல்லம்மா. அந்த காலத்துல ராஜா வரணும்னா பராக் சொல்லணும். நம்ம ராஜா முழிக்கணும்னா உன் குரல் தானே கேட்கணும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தாத்தா வராருன்னு சொன்னா போறோம், அலர் அடிச்சுட்டு எந்திரிச்சிடுவாரு. உங்களை கண்டா அவ்வளவு பயம். ராஜா அவர்களே, கோழி கூவி ரொம்ப நேரம் ஆச்சு, ஏந்துருங்க. ஓஹோ, அனந்த செய்யணுமா? இருங்க இருங்க, சுப்பிரபாதம் பாடுறேன். ஓம் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமாஹ்னிகம். தாத்தா வேண்டாம், தாத்தா வேண்டாம். ஹலோ ராஜா. ஹாய் ராஜா. ஹாய் ரஜினி. என்ன ஜாலியா? ஆமா, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? அப்போ நான் இப்ப எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க. இப்ப நீ எப்படி இருக்கு சொல்லட்டுமா? சின்ன குழந்தை மாதிரி நம்மள உட்கார்ந்து இருக்க. அழகி சிலையில முத்து முத்தா தண்ணி ஓட்டிட்டு இருக்குமே, அது மாதிரி உன் உடம்புலயும் தண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கு. பாத்ரூம்ல யார்கிட்ட பேசுறாரு? அஜந்தா கொண்ட போட்டிருக்கேன். ஹோட்டலா சொல்ல போனா கடல்ல இருந்து இப்பதான் முடிச்ச கடல் கண்ணி மாதிரி இருக்கேன். போங்க ராஜா, ரொம்பதான் வர்ணிக்கிறீங்க. ராஜா, நீங்க அங்க, நான் இங்க. ஏ ராஜா, ஒரு சின்ன ஐடியா. நம்ம 2 பேரும் ஒரே டப்புல குளிச்சா எப்படி இருக்கும்? 2 எருமை மாடு குளத்துல குளிச்ச மாதிரி இருக்கும். ஏண்டி, நீ ஒரு பொம்பளையா? வெக்க என்ன? வேடி போன கீழே. ஒரே டப்புல குளிக்கிறாங்களா? ஒரே டம்ளர்ல குடிங்களா?
குறுக்க பேசுறேன். ஓஹோ, உங்க பாத்ரூம் காதல வெளியே ஆயிடுச்சுன்னு கோவமா? 2 பேரும் ஒரே டப்ல குளிப்பீங்களா? குளிங்க. 2 பேர் என்ன, 3 பேர் குளிப்போம், 4 பேர் குளிப்போம். நீ யாரை கேட்கறதுக்கு? நான் தான் கேட்டு சொல்றேன். அரங்க பல்ல உடைச்சு விடுறேன். உடைச்சிடுவீங்க. டேய், ராதா வர்றாளான்னு பாத்துக்க. வரலீங்க. இன்னொரு டம். நிஜமா? டிஸ்டர்ப் பண்ணாத. ஐயோ, ராதாமா வர்றாங்க. கடி கடி இழு இழு இழு. அவளுக்கு வைக்கல என்ன, இவருக்காவது இருக்க வேணா. ரசிக்கிறாரு. ஆஹா, இது இல்ல சோஷலிசம். முதலாளிக்கு முன்னாடியே வேலைக்கார சுருட்டு பிடிக்கிறான். வெரி குட். அயோக்கிய பயல, மூஞ்சில அடிக்கிற மாதிரி ஒரு சுருட்டா. மரியாதை இல்லாம என் பின்னாலே அப்படிக்கிற. அடே, புடிப்பியா 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 புடிப்பியா. எப்படி போட்ட? நல்லா போட்டீங்க. பிடிப்பியா பிடிப்பியா போடா. ஐயோ, தாத்தாவுக்கு ஏத்த பேர. தாத்தா இங்க கூடாத சுருட்டு பிடிச்சா பேர எங்க குளிக்கிற டப்புல இருந்து தவறி விழுந்துட்டானா? விழுந்துட்டே இருக்காரு. நான் அடிக்கடியா தவறி விழுவுறான். புடிச்சவன் தான் அப்படி விழுவான். ஏன் பொண்ண பிடிச்சவன் கூட விழுவான். சொன்னா யார் அந்த ரஜினி? எந்த ரஜினி? டெலிபோன்ல கொலாவி கொலாவி பேசினியே அந்த ரஜினி. அது என் ஃப்ரெண்டு தாத்தா. ஃப்ரெண்டுன்னா ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளையா பொம்பளையா? என் பாய் ஃப்ரெண்டு தாத்தா. ரஜினி பாயா? ஆம்பளை பையனுக்கு ஷேப் பாடி, அஜந்தா கொண்ட இதெல்லாமா இருக்கும்? கொண்டை இருக்கா இல்லையான்னு சொல்லேன்ப்பா. கொண்டை அது இருக்கு. அவன் ஒரு ஹிப்பி தாத்தா. பொம்பளை ஹிப்பியா? இன்ச்சு பை இன்ச்சு வந்துச்சுங்களே, செக்ஸி வாய்ஸ். அவன் வந்து நாடகத்துல ஒரு பொம்பளை வேஷம் போடுவான் தாத்தா. அதனால தான் அவனை இன்ச்சு பை இன்ச்சு. ராஜா, நீ ஒரு கௌரவமான டாக்டர். இப்படித்தான் கண்ட பெண்களோட கூடி கொலாவுறதா? ஒரு டாக்டரோட எபிலிட்டிஸ மாத்திர கணக்கு போடுறதில்ல, அவனுடைய குவாலிட்டிஸையும் கணக்கு போடுறாங்க. பிஹேவியர் செல். எப்படி பிரேக்ஃபாஸ்ட் சமத்தியா கிடைச்சதா? கார சாரமா? நான் தான் சொன்னேன். கருங்காலியோ ஒரு நாளைக்கு படம்லாம் சரியா படிக்கணும். அப்பதான் கணக்கெல்லாம் போட வரும். என்ன என்னப்பா, ஸ்கூலுக்கு நேரம் ஆகல? டிஃபன் சாப்பிடுவாங்க. எடுத்து வைமா, வரேன். சரி, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நீங்களா புறப்படுங்க. ராத்திரி டியூஷனுக்கு வரும்பொழுது கணக்கெல்லாம் ஒழுங்கா போட்டு வரணும். என்ன? புறப்படுங்க. அப்பா, இன்னைக்கு பங்களாவில ஒரு வேடிக்கை நடந்தது. என்னம்மா? ராஜா இல்ல, பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு போன்ல ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அத நான் தாத்தா கிட்ட சொல்லிட்டேன். தாத்தா சீர்னாரு, பேரன் சரணாகதி அடைஞ்சாரு. ஐயோ, அப்ப ராஜா முகத்தை பாக்கணுமே. விளக்கெண்ணையும் வேப்பங்காயும் ஒரே வாட்டி முழுங்குற மாதிரி இருந்தது. உனக்கு ஏமா இதெல்லாம்? நல்லா இருக்குப்பா நீங்க சொல்றது. தப்பு செஞ்சா சொல்லிட வேண்டியதானே, இதுல என்ன பயம்? பயத்துக்கு சொல்லலம்மா. அளவில்லாம அவங்க நம்ம மேல பிரியம் காட்டுறாங்க. ஆனா நம்ம ஒரு அளவோட தான் நடந்துக்கணும். தான் உரிமையில தலையிடுறதா ராஜா உன்னை பத்தி தப்பா நினைச்சிட்டா? நினைப்பாரு நினைப்பாரு, நினைச்சா நினைச்சிட்டு போட்டுமே, எனக்கு என்ன? ஏப்பா, ராஜா மேல எனக்கு மட்டும் உரிமை இல்லையா? சின்ன பிள்ளையில இருந்து ஒன்னா படிச்சோம், ஒன்னா வளர்ந்தோம். இன்னைக்கு தான் அவர் பெரிய டாக்டர் ஆயிட்டாரு. அப்ப எனக்கு ஃப்ரெண்ட் இல்லையா? ஏப்பா, அவரு கெட்டு போறத என்னால பாத்துக்கிட்டே இருக்க முடியுமா? சரிம்மா, எஜமா கால சுத்தப்படுத்துற மிதியடி பங்களா வாசல்ல தான் இருக்கும். அதை யாரும் உள்ள போடுறது இல்லை. நாமும் வாசல்லே இருந்துட்டா எல்லாத்துக்கும் நல்லது. ரொம்ப உள்ள போக வேண்டாமேன்னு சொல்றேன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். Good morning, doctor. வெரி குட் மார்னிங். லிப்ஸ்டிக் போடாமே முதல்ல சிகப்பா இருக்கிறது உனக்கு ஒருத்திக்கிட்டான். தேங்க்யூ டாக்டர். பை தி பை, உங்களுக்காக ஒரு அம்மா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, தேங்க்யூ. ஹாய். ஹாய். குட் மார்னிங் டாக்டர். உங்ககிட்ட டாக்டர் கைலாசத்தை பார்க்க சொல்லியிருந்தேனே. அவங்களுக்கு டாக்டர் கைலாசம் வேணாமா, டாக்டர் ராஜா தான் வேணுமா? நான் உடம்புக்குன்னு வந்துச்சுன்னா எல்லா டாக்டரையும் தான் பார்க்கணும். இந்த உடம்ப இந்த டாக்டர் பார்த்தா போதும். I'm sorry doctor, she is very open. I mean எந்த பொண்ண பாரு, டாக்டர் ராஜா டாக்டர் ராஜான்னு அலையறாங்க பாரு. ஒருவேளை மன்மத லக்கணத்துல பிறந்திருப்பாரா என்னவோ. யோ டாக்டர்,
அவர் மன்மதனும் இல்ல அர்ஜுனனும் இல்ல. ஆஸ்பத்திரிக்கு வரும்போது காண்டிபத்தோடவும் கரும்போடவுமா வராரு. நம்மள மாதிரி ஸ்டெத்தாஸ்கோப்போட தானே வராரு. என்ன பெண்களை பார்த்தா கொஞ்சம் ஜாலியா இருப்பாரு. அது அவருடைய பலவீனம், பலமும் கூட. அது நமக்கு இல்ல. இத பாருங்க, 1000 சொன்னாலும் ரொம்ப பெருந்தன்மையானவர் ராஜா. ரொம்ப பெரிய மனுஷன். You know? I don't know. You must know. உப்ப குறை உப்பறது குறையும். தேங்க்யூ. வரட்டுமா? ஓகே. பாய். பாய். யாருக்குடா பை பை சொல்றீங்க? அவனுக்கு தான். அவ எனக்கு இல்ல சொன்ன. எங்களுக்கு சொல்லலையே, அதனால தான் ஆட்டணும். ஹாட்டு. ஹலோ. ஹாய் கமலா. ராஜா. ஹாய் ராஜா. இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? நீங்க சொன்னா எந்த ப்ரோகிராம் இருந்தாலும் கேன்சல் பண்ணிட்டு வந்துடுறேன். சொல்றது என்ன கேட்கோ. இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு ஹாலிடேல மீட் பண்ணலாமா? ஓ ஷூர், வித் ப்ளஷர். ஓகே. கமலா, யார் இந்த புது அழகி? ஹாலிடேனா? ஹாலிடே பாக்குறேன். இருக்கட்டும். ஹாலிடே போறீங்க. ரஜினி. ஹலோ, ரஜினி ஹியர். ரஜினி டார்லிங், ஹவ் ஆர் யூ? யாரு? நான் ராஜா பேசுறேன். ஹாய் ராஜா. என்ன குரல் பொம்பளை குரல் மாதிரி இருக்கே? கொஞ்சம் ஜலதோஷம். ஓ ஐ சீ. இன்னைக்கு சண்டே, அப்படி ஈவினிங் ஜாலியா ஹாலிடேக்கு போலாமா? ஓ ராஜா, நான் கண்டிப்பா வந்துடுறேன். ஹலோ, உஷா ஹியர். ஹாய் உஷா. நீ ராஜா? ஹாய் ராஜா. உங்களை பார்க்கவே முடியலையே, எங்க போயிருந்தீங்க? கடலப்பூருக்கு போயிருந்தேன்டி. பிஸி வித் பேஷண்ட்ஸ். டியர், இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு ஹாலிடே இருக்கு, வரியா? ஒரு கார வெயிட் பண்றேன். ஓகே, கண்டிப்பா வரேன். பை பை. முத்தமா குடுக்குறேன், மூஞ்சில அடிக்கிறேன். ராஜா, நம்ம 2 பேரும் யாருமே இல்லாத இடத்துக்கு தனியா போயிட்டா எப்படி இருக்கும்? கன்றாவியா இருக்கும். தப்பு பண்றவங்க தானே தனியா போகணும். நாம ஃப்ரெண்ட்ஸ் தானே. அவ்வளவுதானா? ஐயா, என்ன சுதி இறங்கி போச்சு. நான் உன் கூடயே வந்துட்டேன்னா ஊர்ல பல பெண்கள் தற்கொலை பண்ணிக்குவாங்க. அப்படின்னா என்ன, நீங்க லவ் பண்ணலையா? சாதாரண லவ்வா? உன்னை லவ்னு லவ் பண்றேன். உன்னை மட்டுமா லவ் பண்றேன், எங்க தாத்தாவை கூட தான் லவ் பண்றேன். ஊர்ல இருக்கிற எல்லாரையும் லவ் பண்றேன். அன்பு. ஹாய் ராஜா. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் ராஜினி. சாரி ராஜா டார்லிங், 2 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. 2 நிமிஷம் லேட்டா? எதுக்கு? என்ன, நீங்க தானே என்ன இங்க வர சொன்னீங்க? என்ன நானா? நீங்க போன் பண்ணீங்கல்ல? என்ன நானா? நான் கூட உங்க தொண்டை என்ன அப்படி இருக்குன்னா ஜலதோஷம் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல? என்னது நானாபா? ஹாய் ராஜா. ஹாய். எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் உஷா டார்லிங். சாரி ராஜா, வண்டி வழியில ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால ஆட்டோல வந்தேன். ஆட்டோல எதுக்காக நீங்க வந்த? நீங்க தானே டெலிபோன் இங்க வர சொன்னீங்க, அதனால அவசர அவசரமா ட்ரெஸ் கூட சரியா பண்ணிக்காம வந்துட்டேன். டெலிபோன்ல நான். ஆமா, முத்தம் கூட கொடுத்தேனே. ஹாய் ராஜா. ஹாய். எக்ஸ்கியூஸ் மீ. ராஜி. நீங்க போன் பண்ண உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல. வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு உடனே வந்துட்டேன். கரெக்ட் டைமுக்கு வந்து விழுந்துட்டேன், பாத்தீங்களா? போனா நானா? ஹாய் ராஜா. ஹாய். எக்ஸ்கியூஸ் மீ. கண்ணா கண்ணா கண்ணா.
உருவாச்சே பாவம் கண்ணா புள்ளீலா வினோதம் இங்கு பொன்னாக உருவாச்சே பாவம் ஆளுக்கு கொஞ்சம் காதலி பங்கு நான் தரலாமா ஏனடி வம்பு அம்மா தாங்காதம்மா ஹோய் 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 கண்ணா புள்ளீலா வினோதம் இங்கு பொன்னாக உருவாச்சே பாவம் இரண்டு கட்டும் சம்சாரி ஒரு சந்நியாசி ஆவானம்மா 7 8 வந்தாக்கா அது நம்மாலே ஆகாதம்மா சும்மா தொட்டு பார்த்தாலும் நேரம் போதுமா தொட்டு கொண்டே போனாலும் காதலாகுமா மகராசி நல்லா இல்லே உன்னை பார்த்தா பொண்ணா இல்லே சந்திரனில்லே நான் ஹோய் 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 கண்ணா புள்ளீலா வினோதம் இங்கு பொன்னாக உருவாச்சே பாவம் அழகு கொஞ்சம் பெண் என்று ஒரு பெண் பார்த்து கொண்டேன் அம்மா அவளை தேடி வந்தேனே இங்கே நான் மாட்டிக்கொண்டேன் அம்மா காதல் என்றால் எப்போதும் பெண்ணை ஒன்றுதான் ஒன்றும் சேர்ந்தாலே என்றும் உண்டம்மா அவள் எந்த தங்க கட்டி அவளே என் இன்ப பெட்டி குங்குமப்பொட்டு மங்கள பெண்ணெங்கே ஹோய் 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 கண்ணா புள்ளீலா வினோதம் இங்கு பொன்னாக உருவாச்சே பாவம் நல்லது கண்ணே நல்லா சொன்னேன் ஆளுக்கு கொஞ்சம் காதல் பங்கு நான் தரலாமா ஏனடி வம்பு அம்மா தாங்காதம்மா ஹோய் 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 கண்ணா புள்ளீலா வினோதம் இங்கு பொன்னாக உருவாச்சே பாவம்